ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 10, 11 ஆகிய தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரிப்பால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர்ந்து பெய்யும் கனமழையால் கிண்டி கோயம்பேடு பிரதான சாலையில் வெள்ளம். வாகனங்கள் நகர முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் பல இடங்களில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர் குளம் போல் காட்சியளிப்பதால் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தம். பூண்டி ஏரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் அளவு 4000 கன அடியாக அதிகரிப்பு. ஏரிக்கான நீர்வரத்து அதிகரிப்பதால் பொதுப்பணித்துறை நடவடிக்கை. சென்னை வரும் வழியில் கள்ளக்குறிச்சி அருகே அஇஅதிமுக கொடியை ஏற்றி கல்வெட்டையும் திறந்து வைத்தார் புரட்சித்தாய் சின்னம்மா. கழகத்தினர் ஏராளமானோர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு. சென்னையில் நாளை நடைபெறவிருந்த அமமுகவின் 3ஆம் நாள் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைப்பு. கனமழையை கருத்தில் கொண்டு தலைமை கழகம் அறிவிப்பு. ஒரு மாதம் கழித்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள். வழக்கத்தை விட மீன்களின் வரத்து குறைந்து விட்டதாக மீனவர்கள் வேதனை. நடிகர் ஷாருக் கான் மகன் ஆரியன் கானை கடத்திச் சென்று மது விருந்தில் சிக்க வைத்துள்ளனர். மகாராஷ்டிரா அமைச்சர் நவாப் மாலிக் பரபரப்பு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரிப்பால் செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு 500 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னைக்கு முக்கிய நீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்தது. ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 21.30 அடியாக உள்ளது. மொத்த கொள்ளளவு 2934 மில்லியன் கன அடி நீர் நெருங்கியது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 1590 கன அடியாக அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி முதற்கட்டமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் நத்தம், குன்றத்தூர், திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 4000 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. கொசுஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு தொடர் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பூண்டி ஏரியில் இருந்து உபரிநீர் கொசுஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பூண்டி ஏரியின் நீர் இருப்பு 2886 மில்லியன் கன அடியாக உள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 4047 கன அடி தண்ணீர் வரத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பூண்டி ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 4000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசுஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
கரைகளின் இரு புறமும் தொட்டபடி தண்ணீர் செல்வதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஏரியில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரிக்கு தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புழல் ஏரியில் தற்போது 2872 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. ஏரியின் நீர்மட்டம் தற்போது 19.30 அடியாக உள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1487 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி புழல் ஏரியில் இருந்து இன்று காலை 11 மணிக்கு வினாடிக்கு 500 கன அடி வீதம் உபரி நீர் திறக்கப்பட்டது. ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தால் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவும் 1000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் செல்லும் நாரவாரிக்குப்பம், தண்டல், கழனி, வடகரை, வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், மாத்தூர், மணலி புதுநகர், சடையங்குப்பம் ஆகிய பகுதிகளில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு ஆல்பி ஜான் வர்கீஸ் அறிவுறுத்தியுள்ளார். வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுவை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் சில நேரங்களில் அதி கனமழையும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழக கடற்கரை, தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் 9ஆம் தேதி ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கூடும். இது தொடர்ந்து வலுப்பெற்று வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 10, 11 ஆகிய தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையில் பெய்து வரும் கனமழையால் கிண்டி, கோயம்பேடு பிரதான சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கோயம்பேடு, வடபழனி, கிண்டி, கோடம்பாக்கம், தியாகராய நகர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல இடங்களில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் இருந்து கிண்டி செல்லும் 100 அடி சாலையில் MMDA அருகே பிரதான சாலை முழுவதும் மழை நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் இப்பகுதியில் காலை 7 மணி முதல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மழைநீரை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கோயம்பேட்டிலிருந்து கிண்டி போகிற வழியில் MMDA காலனி ஃபுல்லாகவே தண்ணி. காலையில் 7 மணிலேருந்து முட்டிக்கால் வருது தண்ணி. எந்த ஆஃபீஸரும் இதுவரைலாம் வரல. பயங்கர கடுமையாக இருக்குது டிராஃபிக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதை பார்த்துட்டு உடனே இதுக்கு ஒரு சரி செய்யணும்னு பார்க்குறேன். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இந்த ரோடு கோயம்பேடு டு கிண்டி போகிற வழி. ஸோ இந்த இடத்துல காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் இருந்துகிட்ருக்கு. டிராஃபிக் போலீஸ் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் காலையிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவரும் கிடையாது, ஃபுல் டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. வீட்டில் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே தண்ணி இறங்கிடுச்சு. வீட்டுங்களில் மொண்டு விட்டுட்டு இருக்காங்க.
என்னென்ன ரோடு வச்சுருக்கிறாங்க, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை, ஒரு ப்ராப்பரான ரோடு இல்லை, எத்தனை வண்டி ரோட்டில் மாட்டி நிற்கிது பாருங்கள். ஒரு 1.5 மணி நேரம் லைனில் நிற்கிறேன் நான். இந்த இது தண்ணியெல்லாம் போகிற மாதிரி பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகும். நான் குளத்தூர்லேருந்து வரோம், ஃபுல் ஜாமு சார். ஒரு நல்ல காரியத்துக்கு துணி எடுக்கிறதுக்கு போகிறோம், ஃபுல்லாக நிற்கிது வண்டி. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக நிற்கிறோம் சார் வடபழனி இந்த ஜங்ஷன்லேயே. குளத்தூர்லேருந்து வரோம் சார், குளத்தூர்லேருந்து தண்ணி தான் சார் ஃபுல்லாக. சென்னையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் உள்ள சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்தது. பகலிலும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே சென்னை வியாசர்பாடி சுரங்கப்பாதை, சேத்துப்பட்டு பூந்தமல்லி சாலையை இணைக்கும் சுரங்கப்பாதை, டிநகர் துரைசாமி சுரங்கப்பாதை உட்பட பல்வேறு சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அச்சுரங்கப்பாதைகள் வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வியாசர்பாடி சுரங்கப்பாதையில் சிக்கிய அரசு பேருந்தை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் சுரங்கப்பாதைகள், சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்தில் இருந்து திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் மதுரை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்காக திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தலா 1 குழுவும், மதுரைக்கு 2 குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் தலா 25 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநில பேரிடர் மேலாண்மை மையத்தில் இருந்து வந்த கோரிக்கைக்கு உட்பட்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நவீன படகுகளுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்றுள்ளனர். இவர்கள் அங்கு மீட்புப் பணிகளில் ஈடுபட உள்ளனர். அரக்கோணத்தில் மேலும் 10 குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளம் சார்ந்த புகார்களை தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளம் சார்ந்த புகார்களை தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 1913 044 25619206 மற்றொரு எண் 044 25619207, அடுத்த எண் 04425619208 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று 9454777205 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பொதுமக்கள் மழை மற்றும் வெள்ளம் சார்ந்த புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி முழு கொள்ளளவை எட்ட இருப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே பெய்து வரும் கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மதுராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவை விரைவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றது. சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தஞ்சையில் இருந்து சென்னை புறப்பட்ட புரட்சித்தாய் சின்னம்மா வரும் வழியில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டதோடு அப்பகுதி மக்களிடம் பிரச்சினைகள் குறித்தும் கேட்டறிந்தார். தஞ்சாவூரில் இருந்து சென்னை புறப்பட்ட புரட்சித்தாய் சின்னம்மாவை திருச்சி மாவட்டம் துவாக்குடி டோல்கேட் அருகில் குறவர் இன மக்கள் சந்தித்து தங்களது குறைகளை கூறினர். அதனை கனிவோடு கேட்ட சின்னம்மா அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்துவதாக கூறினார்.
திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாடவந்தான்கோட்டை பகுதிக்கு சின்னம்மா வந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள பாதிப்புகள் குறித்து தெரிவித்தனர். தொடர் மழையால் தண்ணீர் வெளியேறுவதற்கான வடிகால் வசதி சரிவர இல்லாததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த கோட்டையப்பன் என்பவர் சின்னம்மாவிடம் குறிப்பிட்டார். மக்களின் துயரை போக்க அரசிடம் வலியுறுத்துவதாக சின்னம்மா தெரிவித்தார். தஞ்சையில் இருந்து சென்னை புறப்பட்ட சின்னம்மாவுக்கு வரும் வழியில் கழகத்தினர் பட்டாசு வெடித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு திருச்சி துவாக்குடி பகுதியில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருந்த குழுவினர் சின்னம்மாவை பார்த்த மகிழ்ச்சியில் தங்களது வாகனத்தை நிறுத்தி சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தனர். அதை ஏற்று அவர்களுடன் சின்னம்மா புகைப்படம் எடுத்துக்கொண்டு புதுமண தம்பதியினருக்கு தமது வாழ்த்தை தெரிவிக்குமாறு குறிப்பிட்டார். திருச்சி திருவெரும்பூர் பேருந்து நிலையம் அருகே புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ஏராளமான கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் வரவேற்பு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புரட்சித்தாய் சின்னம்மா வருகையையொட்டி உளுந்தூர்பேட்டை நகரம் முழுவதும் அஇஅதிமுக கழக கொடிகள் கட்டப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆனந்தன் தலைமையில் கழகத்தினர் சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்கியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அஇஅதிமுகவினர் கழகக் கொடியை கையில் ஏந்தியபடி சின்னம்மா வாழ்க என்று முழக்கமிட்டு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். இதில் திரு பரமசிவம், திரு வேங்கையன், திரு குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட கெடிலம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் அஇஅதிமுக கொடியினை புரட்சித்தாய் சின்னம்மா ஏற்றி வைத்தார். 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூரில் இருந்து சென்னை திரும்பும் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு வழி நெடுகிலும் அஇஅதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடி அருகே வருகை தந்த சின்னம்மாவுக்கு திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய அஇஅதிமுக கழக செயலாளர் திரு குமார் தலைமையில் கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து புரட்சித்தாய் சின்னம்மாவை வரவேற்றனர். கள்ளக்குறிச்சி கெடிலம் பகுதியில் குத்து விளக்கேற்றி கல்வெட்டை திறந்து வைத்து அங்கு புதிதாக அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் அஇஅதிமுக கொடியினை புரட்சித்தாய் சின்னம்மா ஏற்றி வைத்தார். கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா, கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா, அஇஅதிமுக சின்னம்மா. விழுப்புரம் அருகே திருவெண்ணைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த திரு ஜான் பீட்டர், அமலோர் தவமேரி தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு ஜெயஹரன் என புரட்சித்தாய் சின்னம்மா பெயர் சூட்டினார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட அஇஅதிமுக முன்னாள் நிர்வாகி திரு முருகானந்தம் தலைமையில் இருவேள்பட்டு பகுதியில் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் திரண்டு சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடன் நாளை நடைபெறவிருந்த ஆலோசனைக் கூட்டம் கனமழை காரணத்தால் ஒத்திவைக்கப்படுவதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மாண்புமிகு அம்மாவின் மக்கள் நலக் கொள்கைகளை உயர்த்தி பிடித்து செயல்பட்டு வரும் கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் 2 நாட்களாக சென்னையில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நாளை மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருந்ததாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் 3வது நாளாக நாளை நடைபெறவிருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும், இக்கூட்டம் நடைபெறுவதற்கான தேதி பிறகு அறிவிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்களுடன் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சென்னையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் 2வது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் 3 நாள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று தொடங்கியது. 2ஆம் நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திரு டிடிவி தினகரன் தமது அடையாறு இல்லத்தில் இருந்து புறப்பட்ட போது போட் கிளப், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைமை கழக அலுவலகத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், மாண்புமிகு அம்மா ஆகிய தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு திரு டிடிவி தினகரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகளுடனான 2வது நாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மத்தியம், கிருஷ்ணகிரி மேற்கு, தருமபுரி, சேலம் புறநகர் கிழக்கு, சேலம் புறநகர் மேற்கு, சேலம் மத்தியம், சேலம் வடக்கு ஆகிய மாவட்ட கழக செயலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் திரு டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாநகர் கிழக்கு, ஈரோடு மாநகர் மேற்கு, ஈரோடு புறநகர், திருப்பூர் மாநகர் வடக்கு, திருப்பூர் மாநகர் தெற்கு, திருப்பூர் புறநகர், கோவை கிழக்கு, கோவை மேற்கு, கோவை மத்தியம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் வடக்கு, நாமக்கல் தெற்கு, நாமக்கல் மேற்கு, பெரம்பலூர், கரூர் கிழக்கு, கரூர் மேற்கு, திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாநகர், தஞ்சாவூர் வடக்கு, தஞ்சாவூர் தெற்கு, திருவாரூர் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் திரு டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை மத்தியம், புதுக்கோட்டை தெற்கு ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கான் கடத்தப்பட்டு மதுவிருந்து நடந்த சொகுசு விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக மகாராஷ்டிரா அமைச்சர் திரு நவாப் மாலிக் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மும்பையில் சொகுசு கப்பலில் நடந்த மது விருந்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாகவும், போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாகவும் நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கானை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஆரியன் கான் உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆரியன் கான் உள்ளிட்ட 3 பேர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பாலிவுட் நடிகர்களை குறிவைத்து போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைப்பதாக மகாராஷ்டிரா அரசு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் மும்பையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மகாராஷ்டிரா அமைச்சர் திரு நவாப் மாலிக், சொகுசு கப்பலில் நடைபெற்ற மதுவிருந்தில் கலந்து கொள்ள ஆரியன் கான் டிக்கெட் வாங்கவில்லை என்றும், அவர் கடத்தப்பட்டு அங்கு கொண்டு செல்லப்பட்டார் என்றும் பரபரப்பான குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். ஆரியன் கானை கடத்தி வைத்துக் கொண்டு 25 கோடி ரூபாய் பணம் பறிக்க முயன்றதாகவும்,
அதற்காகவே ஆரியன்கானை போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்கு பாஜக பிரமுகர் மோஹித் கம்போஜ் மூளையாக செயல்பட்டுள்ளார் என்றும் திரு நவாப் மாலிக் குற்றம் சாட்டினார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 1 மாதம் கழித்து மீண்டும் கடலுக்கு சென்ற போதிலும் வழக்கமான மீன்வரத்து இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தனர். டீசல் விலை உயர்வை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 1 மாத காலமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. டீசல் விலை 10 ரூபாய் வரை குறைந்த நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 700க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் வழக்கத்தை விட மீன்வரத்து குறைவாக இருந்ததால் மீனவர்கள் ஏமாற்றத்துடன் கரைக்கு திரும்பினர். பிடிப்பட்ட மீன்களை விற்பனை செய்தால் டீசல் ஊதிய செலவுக்கு கூட பணம் கிடைக்காது என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரையில் பெய்த கனமழையால் 100 ஆண்டு கால மரம் சாலையில் விழுந்த விபத்தில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. மதுரை மாநகரில் கடந்த சில நாட்களாகவே பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மதுரை புதுஜெயில் சாலையில் மதுரா கோட்ஸ் மில் அருகே உள்ள 100 ஆண்டு பழமையான மரம் ஒன்று திடீரென சாலையில் முறிந்து விழுந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற ஷேர் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது மரம் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. எனினும் அதில் இருந்தவர்கள் நூல் இழையில் உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திடீர் நகர் தீயணைப்பு படையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பணிகள் நடைபெற்றதால் புதுஜெயில் சாலை முதல் காளவாசல் சிம்மக்கல் பகுதி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதனிடையே மழைக்காலங்களில் மரங்கள், கட்டிடங்கள், மின்கம்பங்கள் அருகே பொதுமக்கள் நிற்கவோ வாகனங்களை நிறுத்தவோ வேண்டாம் என்று தீயணைப்புத் துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.